வணக்கம். இது தடம் நியூஸின் காலை நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ். வாசிப்பவர் முஷ்ரிஃபா முலஷர். முதலில் தலைப்புச் செய்திகள். கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கு கல்வி அமைச்சின் அறிவித்தல். ரம்புட்டான் மங்குஸ்தான் பழங்களின் தோள்களால் டெங்கு நுளம்பு பரவும் ஆபத்து. சொத்து விபரங்களை அறிவிக்காத அரசு ஊழியர்களுக்கு கடும் எச்சரிக்கை. மீரிகமவில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலை பாட வேளைகள் 8 7 குறைக்கப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. குறித்த தீர்மானமானது எதிர்வரும் வருடம் ஜனவரி 1 நடைமுறைப்படுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி ஒவ்வொரு பாடவேளையும் 50 நிமிடங்களாக திருத்தப்படும் என்றும் அதற்கேற்ப அனைத்து வகுப்பறை நேர அட்டவணைகளும் மறுசீரமைக்கப்படும் என்றும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவெவ தெரிவித்துள்ளார். அத்தோடு கல்வி அமைச்சு தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் மாகாண சபைகளுடன் இணைந்து இந்த ஆண்டு 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளுக்கு 1,00,000 ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கல்வி சீர்திருத்த செயல்முறை 2026 ஜனவரி 1 முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் 1 மற்றும் 6ஆம் வகுப்புகளை மையமாக கொண்டு தொடங்கப்படும். சமீபத்தில் வடமத்திய மாகாண சபையில் நடைபெற்ற புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மாகாண, மண்டல மற்றும் பிரதேச மட்டங்களில் உள்ள கல்வி மற்றும் நிர்வாக அதிகாரிகளுக்கு தெரிவிக்கும் தொடர் கலந்துரையாடல்களின் முதல் அமர்வின் போது நாலக கலுவெவ இதனை வெளிப்படுத்தினார். 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையின் பெறுபேறுகளை மீள்பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. குறித்த விடயம் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மீள்பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்கள் நேற்று முதல் 28 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதேவேளை 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை பெறுபேறுகளின்படி 2,37,026 மாணவர்கள் உயர்தர கல்விக்கு தகுதி பெற்றுள்ளதாக பரீட்சை ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமாரி தெரிவித்துள்ளார். இது சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையில் 73.45% என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் 13,392 மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் 9A சித்திகளை பெற்றுள்ளதாகவும் இது மொத்த பரீட்சார்த்திகளில் 4.15% என பரீட்சை ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். தற்போதைய பருவகாலத்தில் அதிகமாக கிடைக்கும் ரம்புட்டான் மற்றும் மங்குஸ்தான் பழங்களின் தோள்கள் டெங்கு நோய்க்கான நுளம்புகள் இனப்பெருக்கத்துக்கு ஏற்ற சூழலை உருவாக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. பொரளை லேடி ரிட்வே சிறுவர்கள் வைத்தியசாலையின் குழந்தை மருத்துவ நிபுணர் வைத்தியர் தீபால் பெரேரா இதனை தெரிவித்துள்ளார். இத்துடன் பலர் இந்த பழங்களின் தோள்களை வீதியோரங்களிலும் வீடுகளின் வெவ்வேறு இடங்களிலும் வீசுவதால் அவை டெங்கு நுளம்பு இனப்பெருக்கத்திற்கு வழிவகுக்கும். குறித்த பழங்களின் தோள்களை அப்புறப்படுத்துவதில் கவனம் செலுத்துமாறு வைத்தியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். டெங்கு நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்ய மங்குஸ்தான், ரம்புட்டான் ஆகியவற்றின் பழத்தோள்கள் போன்ற குறைந்த அளவிலான நீர் தேங்கும் இடம் போதுமானது என்பதால் அவை டெங்கு நுளம்புகள் பெருக உகந்த இடமாக அமையும் என வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார். சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளிடமிருந்து அபராதம் அறவிடப்படவுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை ஏராளமானோர் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் இன்றைய தினத்திற்கு பிறகு அறிவிப்புகளை சமர்ப்பிக்கும் அரசு அதிகாரிகளிடமிருந்து அபராதம் அறவிடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவுள்ளதாக ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பில் அனைத்து அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அறிவித்துள்ளதுடன் அபராதம் விதிப்பது தொடர்பான இறுதி முடிவு நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்டதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன்படி சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளை சமர்ப்பிக்காத அரசு அதிகாரிகளின் ஊதியத்திலிருந்து இன்று முதல் தாமதமான நாட்களுக்கான அபராதம் அறவிடப்படும்.
மேலும் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்து அறிவிப்புகளை இன்னும் சமர்ப்பிக்காத அதிகாரிகளின் பெயர் பட்டியலை நிறுவன தலைவர்கள் எதிர்வரும் நாட்களில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு அனுப்ப வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளது. மீரிகமவில் 20 ஏக்கர் பரப்பளவில் உள்ள துரியன் தோட்டம் ஒன்றில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது. குறித்த சம்பவத்தில் ஒருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அப்பகுதியில் உள்ள ஒரு துரியன் தோட்டத்திற்கு வந்த திருடனை தோட்டத்தின் காவலாளரே துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுள்ளார். துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்ட காவலாளி மற்றும் சம்பவத்தின் பின்னணி குறித்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் தற்போது மீரிகம மருத்துவமனையில் பலத்த காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை மீரிகம போலீசார் ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.